ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோ வித் த ஃப்ளாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் குழம்பு. ஆல்ரெடி ஆட்டுக்கால் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. க்ளீன் பண்ணி வேக வச்சு எத்தனை விசில் மாச்சா? 10 விசில் வச்சுருக்கோம், வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 இருக்கும். அதை கட் பண்ணி வதக்குறாங்க. காலை வந்து வேக வச்சு க்ளீன் பண்ணி வேக வச்சுருக்கோம். 10 விசில் விட்டு அதில் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகத்தூள் அதை வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சூப் பிடிக்கிறவங்க எடுத்து வந்து டைரெக்டாக சாப்பிட்லாம். அப்படி பிடிக்காதவங்க இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கிரேவிக்கு வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. இது தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதோட மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த மசாலாலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. இதோட மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா விட்டுறலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குது, தனி மிளகாத்தூள் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி ஆட் பண்ணுங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் வந்து சப்புன்னு இருக்கும். இதோட மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணி எல்லா மசாலாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டைம் வதக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம வேக வச்சுருக்க நம்ம வந்து காய் வந்து எது வேணால் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஓகேவாக இருக்கோ இதோட மேட்ச் பண்ணிக்கலாம் தோணுதோ அந்த காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் பத்தாததுனால நாங்கள் வந்து மாற்றி அதில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் நான் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இதில் வந்து நம்ம தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இறக்கிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது வந்து கொதிச்சிச்சு. இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து தாளித்து கொட்ட போகிறோம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் போட்டு இதில் வந்து சோம்பு பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதோட ஸ்டார் போட்டுக்கிறோம், ஸ்டார் அனீஸ் போட்டுக்கிறோம். அதில் உள்ள என்னது மாதிரி மராத்தி மக்கு எனக்கு தெரியாதுப்பா, இது போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. அதோட பட்டை போட்டுக்கிறாங்க. இது அது பேர் என்னமோ இல்லை, கடல் பாசி போட்டுக்கிறாங்க. அதோட கிராம்பு போட்டுக்கிறாங்க.
ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு இதோட ஒரு இலை போட்டுக்கிறாங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இப்போ போடுறாங்க. இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அதில் கொட்டிட்டா வந்து இந்த குழம்பு முடிஞ்சிடும். அவ்வளோதான். பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி அவ்வளோதான். இதோட வதக்கி நான் வந்து கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து முடிஞ்சிடுச்சு. காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்போ விட்டுக்கோங்க. உப்பு கம்மியாகவே வைங்க. ஏன்னா நைட்டு தோசைக்கெலாம் தொட்டுக்கும் போது உப்பு அதிகமாகிடும். அதனால் ஸோ அவ்வளோதான் இந்த குழம்பு. ஸோ இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வந்து வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.